வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கும் நாம் சிசிரகுமார், கிருஷான் ராஜ், கௌதமி நந்தபாலா. சக்தி டிவி குளோபல் ஊடாக மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின. யாழ் இந்து கல்லூரி மாணவன் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரேடியில் முதலிடம். பல நாள் போராட்டத்தை தொடர்ந்து வடமாகாண முதலமைச்சரை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சந்தித்தனர். வருடத்தின் 3 மாதங்களில் டெங்கு காய்ச்சலினால் 40 பேர் மரணம். இன்ஃபுளுன்சா H1N1 தொடர்பில் அச்சமடைய வேண்டியதில்லை, சுகாதார அமைச்சு அறிவிப்பு. அமைச்சரவையில் மாற்றம் கொண்டுவரப்படுமா? 2016 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபவர்கள் இன்று அதிகாலை வெளியாகின. பெறுபவர்களின் பிரகாரம் யாழ் இந்து கல்லூரி மாணவன் A. அபிநந்தன் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியாக முதலிடத்தை பெற்றுள்ளார். 2016 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் பழைய மற்றும் புதிய பாடத்திட்டங்களின் கீழ் 5,51,340 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அவர்களுள் யாழ் இந்து கல்லூரி மாணவன் A. அபிநந்தன் தமிழ் மொழி மூலம் முதலிடத்தை பெற்றுள்ளார். இவர் அகில இலங்கை ரீதியாக மேலும் 2 மாணவர்களுடன் 5ஆம் இடத்தை பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நான் சின்ன வயசுலேயே, அதாவது 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு படிக்க எனக்கு பயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை எடுக்கிறேன். ஏஎல்ல ஐலாண்ட் ஃபர்ஸ்டா வர்றதா என் லட்சியம். ஏனென்றா நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த புது புது நோய்கள்ல இருக்கிற இதை கண்டுபிடிக்கிற அந்த ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்டாகவும் வேற எனக்கு அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்கூல், என்ற குடும்பம், என் ஸ்கூல் எல்லாத்துக்கும் பெருமதி தரதா என்ற ஆசை. இந்த நிலைமைக்கு காரணமான எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்ற ஒரு பெரும் முயற்சி தான் இந்த தமிழ் மொழி மூல ரேங்க் பண்ணப்பட்ட காரணமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அருளானந்தம் அபிநந்தன் என்பவருடைய சாதனை பாராட்டுக்குரியது. இவ்வாறான சாதனைகள் எதிர்காலத்திலும் நம்முடைய மாணவர்களால் நிகழ்த்தப்பட வேண்டும். இந்த மாணவனை முன்னுதாரணமாக கொண்டு அவர்களும் எதிர்காலத்திலே தேசிய மட்ட நிலையிலே சாதனை படைக்க வேண்டும் என்று. இதேவேளை 2016 சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் கொழும்பு விசாகா மகளிர் கல்லூரி மாணவி அனுகி சமத்கா அகில இலங்கை ரீதியாக முதலிடத்தை பிடித்துள்ளார். அனுகி சமத்கா இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார். கண்டி மகாமாயா கல்லூரி மாணவி SM முனசிங்க 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். கொழும்பு ஆனந்த கல்லூரியின் RM சுகத் ரவீந்து மற்றும் மாத்தரை ராகுல வித்யாலயத்தின் திமுத் மிரிசகி ஆகியோர் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். கம்பகா ரத்னாவலி மகளிர் கல்லூரியின் பபசரா மலிதிகுமாரி ஹேரத் சாதாரணதர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் 4வது இடத்தை பிடித்துள்ளார். காலி சங்கமிதா மகளிர் கல்லூரியின் AD மேதாவி என்ற மாணவியும் அகில இலங்கை ரீதியில் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். எனக்கு உதவி செய்கின்ற எனது அதிபர், எல்லா ஆசிரியர்களுக்கும், எனது பெற்றோர்களுக்கும், எனது எல்லா நண்பிகளுக்கும் நான் எனது நன்றியை செலுத்துகிறேன். நீங்களும் என்னை போல கஷ்டமாக படித்து நல்ல ரிசல்ட்களை பெற்றுங்கள். 69.94 வீதமாக பரீட்சை பெறுபவர்கள் அமைந்துள்ளன. கணித பாடத்தில் இம்முறை அதிகளவானவர்கள் சித்தி அடைந்துள்ளனர். 8000க்கும் அதிகமானவர்கள் 9A பெறுபவரை பெற்றுள்ளனர். பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான சிக்கல்கள் இருப்பின் 1911 அல்லது பாடசாலை பரீட்சைகள் பிரிவின் 0112784208 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். 2016 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் புலமை பரிசில் பரீட்சையில் அதிசிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று சந்தித்தனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்த மாணவர்களுக்கு அன்பளிப்பும் வழங்கப்பட்டது. உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற 35 மாணவர்களும், புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற 12 மாணவர்களும் ஜனாதிபதியை சந்தித்தனர். இந்த வருடத்தின் கடந்த 3 மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு 40 பேர் உயிரிழந்துள்ளனர். டெங்கு காய்ச்சலை தவிர இன்ஃபுளுன்சா H1N1 வைரஸ் காய்ச்சலும் பல பகுதிகளில் பரவி வருவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. நாடளாவிய ரீதியில் இன்ஃபுளுன்சா H1N1 வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக தொற்று நோய் ஆய்வு பிரிவு சுட்டிக்காட்டுகின்றது. 3 பிரிவுகளின் கீழ் இன்ஃபுளுன்சா வைரஸ் பரவுவதாகவும் A பிரிவிலேயே அதிக நோயாளர்கள் பதிவாகுவதாகவும் வைத்திய நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.
ஏ பிரிவின் கீழ் H1N1 வைரஸினால் பாதிக்கப்பட்ட 4 வீதமானவர்கள் பதிவாகுகின்றனர். ஏனைய பிரிவுகளின் கீழ் பதிவாகுபவர்கள் சாதாரண காய்ச்சலுக்குள்ளானவர்கள் என விசேட வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களே இன்ஃபுளுவன்சா வைரஸினால் அதிகளவு பாதிக்கப்படுகின்றனர். இதனை பருவகால இன்ஃபுளுவன்சா என நாம் கூறுகின்றோம். வருடத்தின் 2 முறை இலங்கையில் பரவும். இருமல் தும்மலினூடாக இந்த வைரஸ் ஒருவரில் இருந்து இன்னொருவருக்கு பரவும். சாதாரண இருமல், தடிமன் நோய் அறிகுறிகள். எப்போதாவது ஒருவருக்கு அதிக பாதிப்பு ஏற்படக்கூடும். சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும். சிலருக்கு வலிப்பு ஏற்படலாம். 2 வயதுக்கும் கீழ் உள்ள குழந்தைகள், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி தாய்மாருக்கு இந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டால் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதேவேளை இன்ஃபுளுவன்சா H1N1 வைரஸினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி, மே, ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த வைரஸ் தொற்று ஏற்படும் என அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனை, மருத்துவ பரிசோதனை, நோய் எதிர்ப்பு மருந்து பொருட்கள், உபகரணங்கள் சுகாதார நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ் தாக்கத்திற்குள்ளானவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். போஷாக்கான உணவுகள் மற்றும் அதிக நீர் அருந்த வேண்டும். இருமும் போது வாயை மூடிக்கொள்ள வேண்டும். சன நெரிசல் உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி பகுதியில் இன்ஃபுளுவன்சா H1N1 வைரஸ் மற்றும் டெங்கு நோய் என்பன தீவிரமாக பரவி வருவதாக காத்தான்குடி தள வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். H1N1 தாக்கத்துக்குட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தர்ப்பம் இருப்பதாக எங்களது வைத்திய நிபுணர்கள் எங்களுக்கு அறிவிக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த கிழமைகளில் 2 நோயாளர்களை மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்திருந்தோம். அவர்கள் 2 பேரும் மரணித்திருக்கிறார்கள். இதேவேளை காத்தான்குடி தள வைத்தியசாலைக்கு சில மருத்துவ உபகரணங்களை இன்று மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் வழங்கி வைத்தார். டெங்கு காய்ச்சல் மற்றும் இன்ஃபுளுவன்சா H1N1 வைரஸ் ஆகியன அதிகளவில் காத்தான்குடியில் பரவி வரும் நிலையில் காத்தான்குடி பகுதியைச் சூழவுள்ள வடிகான்களின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. இது எங்களுக்கு துப்புரவாகி தரவணும், இல்ல மூடி தரவணும். எல்லாருக்கும் காய்ச்சல், நாங்க சரியான கஷ்டமா நிலைமையில இருக்கோம். மீனை கொள்பம் துப்புராஜ் எங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரணும். துப்புராக்கி தந்தா எங்களுக்கு நன்மையா. கென்யாவில் இன்ஃபுளுவன்சா H1N1 வைரஸ் தாக்கம் தொடர்பில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதிமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த நோயானது காற்று மூலம் பரவக்கூடியது. அதிலும் மிகவும் அருகில் க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கும் பொழுதுதான் இந்த டிராப்லெட்ஸ் நாங்கள் கதைக்கும் பொழுது எங்களோட சுவாசத்தோடு வருகின்ற சில துணிக்கைகளால் தான் பரவுகின்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த நோய் குணங்குறை காணப்படும் இடத்து மற்றவர்களை விட மிக அவதானமாக கட்டாயமாக வைத்தியரின் ஆலோசனை பெற வேண்டியுள்ளது. இந்த நிலையில் கென்யா தள வைத்தியசாலையை தரம் உயர்த்த வலியுறுத்தி கென்யா திருகோணமலை பிரதான வீதியில் கவனஈர்ப்பு போராட்டம் வலுப்பெற்றது. இளைஞர்கள், உலமாக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தவ்பீக் மற்றும் இம்ரான் மஹரூப் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் பிரதிநிதிகள் இன்று வடமாகாண முதலமைச்சரை சந்தித்தனர். யாழ் கைதடியில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுலராசா, விவசாய அமைச்சர் பொ ஐங்கரணேசன், வடமாகாண சபை உறுப்பினர்களான அனந்தி சசிதரன் மற்றும் து ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மறைக்கப்பட்டிருக்கின்ற தடுப்பு முகாம்களில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். மறைமுகமான தடுப்பு முகாம்கள், சிறைச்சாலைகளை நாங்கள் நேரில் சென்று பார்வையிடப்பட வேண்டும். இருக்கப்பட்ட தமிழ் உறவுகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற இந்த 3 கோரிக்கையை வச்சு நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுக்கு இன்று ஊடகம்தான் கை கொடுக்கின்றது. ஊடகம்தான் எங்களை வழிநடத்தி செல்கின்றது. எங்களுடைய உணர்வுகளையும் ஆதங்கங்களையும் கண்ணீரையும் வெளிக்கொண்டு வாரது ஊடகமாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சாட்சியங்கள், கடத்தல் வேலைகளை செய்தவர்களுடைய பெயர் பட்டியல் சகலதும் ஆதாரபூர்வமாக எங்களிடம் உள்ளது. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் அவர்களிடம் கையளிக்க தயாராக உள்ளோம். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் ஆதாரங்களாக நாங்கள் வைக்கப்பட்டிருந்த சகல ஆதாரங்களையும் இன்றைக்கு முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களில் பலர் ஆணைக்குழுக்களின் முன் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் புதுமையாக எதுவும் செய்து நடைபெறாதவற்றை நடைமுறைப்படுத்த முடியுமோ என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. பரணகவ ஆணைக்குழுவின் அறிக்கை இதுவரை காலமும் வெளியிடப்படவில்லை. இந்த அறிக்கையை வெளியிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தாங்கள் சொன்னவை
அங்கு சரியாக பதியப்பட்டதோ என்பது சம்பந்தமாக இன்று வந்திருக்கும் கிட்டத்தட்ட 6-7 பேரினுடைய தனிப்பட்ட விதத்திலே தங்கள் பிள்ளைகளை காணாமல் போன தினத்திலிருந்து அதன் பின்னர் எங்கோ ஒரு இடத்தில் கண்டதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதிலே ஜனாதிபதிக்கு முன்னிலையிலே இருக்கும் இந்த பெண் தன்னுடைய மகள் என்று ஒரு அம்மா அடையாளப்படுத்தினார். ஐக்கிய நாடுகள் சபை 2 வருடங்கள் கொடுத்த நிலையிலே ஒவ்வொரு மாதத்துக்கு மாதம் அல்லது காலத்திற்கு காலம் என்ன முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன என்பது சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும். சில இடங்களிலே இரகசிய தடுப்பு முகாம்கள் இருக்கின்றன. ஜோசப் கேம்ப் வவுனியாவில், அந்த ஜோசப் கேம்பில் கட்டாயம் சில தங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு, அந்த தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. எவரவர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துமாறு கோர இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை கூடியிருந்த வேளையில் அந்த போராட்டங்களை முன்னெடுத்தும் அரசாங்கம் எதையும் கண்டுகொள்ளாத நிலையில் இன்றும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் சூகா ஜாஸ்மின் அம்மையார் அவர்கள் வெளியிட்ட ஜோசப் கேம்ப் தொடர்பான ஆவணமும் ராணுவத்தினருடைய வன்முறை கொடுமைகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட அந்த செய்தியும் கூட பெரிய அளவில் இந்த பெற்றார்களுடைய மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கண்டுகொள்ளாமல் இருப்பது எல்லாமே சர்வதேசத்தினுடைய அங்கீகாரம் தங்களுக்கு இருக்கின்றது. தாங்கள் எதையுமே இந்த சர்வதேசத்தினுடைய ஆதரவுடன் செய்து விடுவோம், வென்று விடுவோம் என்ற ஒரு எண்ணப்பாங்கைத்தான் காட்டுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தை ஆரம்பித்து விட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையில் பொய்யை கூறிக்கொண்டு இன்று வரை அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது, இனியாவது இந்த 2 வருட கால நீடிப்பை கேட்டுவிட்டு இனியாவது இவற்றை செய்வதற்கு தன்னுடைய ஒரு டைம் லைன் ஒன்றை போட்டு என்னென்ன வேலைகளை தான் செய்ய வேண்டும் என்பதை நிறைவேற்ற வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த கடந்த வருடம் நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் அவருடைய மனைவி சாணி அவர்களுக்கும் தான் எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன், காரணம் அவர்களுடைய நன்மதிப்பு காரணமாக என்று அவர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இது எல்லாமே இங்கு இருக்கின்ற நீதித்துறை யாருடைய கையில் இருக்கின்றது என்ற செய்தியை உலகத்திற்கு சொல்கின்ற செய்தியாக பார்க்கின்றோம். ஏன் வீதியில் இருந்து அந்த மக்கள் போராட வேண்டும்? இங்கு சொன்னவர்கள் பலர் தாங்கள் நேரடியாக ராணுவத்தினரிடம் ஒப்படைத்ததையும் சில ஆதாரங்களை காட்டி ஜனாதிபதி அவர்களோடு நின்று படம் எடுத்தபடி இருக்கும் காட்சிகளை காட்டினார்கள். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். பூர்வீக காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடபகுதி மக்கள் ஆரம்பித்த போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. ராணுவம் வசமுள்ள 530 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கேப்பாப்புலவு மக்கள் ஆரம்பித்த போராட்டத்திற்கு இன்றுடன் 28 நாட்கள் பூர்த்தியாகின்றன. துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் எங்களுடைய உயிர்களை நாளுக்கு நாள் வருத்தி எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குழந்தை பிள்ளைகளை மெச்சு கொண்டு நாங்கள் அழுது கொண்டு, எனக்கு வயது 66, நாங்கள் இப்படி தெருவில் வந்து இருந்து சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லாம இருந்து வதங்குறோம். எங்களுக்கு ஒரு முடிவு இங்க தெரமாட்டிக்கலாம். கடற்படையின் பயிற்சி முகாமாக உள்ள தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி மன்னார் முள்ளிக்குளம் மக்களும் கடந்த 6 நாட்களாக போராடி வருகின்றனர். மன்னார் டிஸ்ட்ரிக்டையும் பிரிக்கிற ஆறு. இது எங்களை முள்ளிக்குளம் கடலோட கலக்குது. எங்களுக்கு நல்ல முடிவு வரும் வரையிலையும் எங்களோட போராட்டம் தொடரும். எங்களோட இறுதி முடிவு எங்களோட ஊர் எங்களுக்கு கிடைக்க வேணும். அது வரையில நாங்க போராடியே தீர்வோம். கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்களின் காணி உரிமம் கோரும் போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. சிவா பசுபதிகமம் மக்களுக்கு தீர்வு வழங்கியதை போன்று தமக்கும் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதே சரஸ்வதி கமம் மற்றும் ஜொனிக்குடியிருப்பு மக்களின் கோரிக்கையாகும். சிறுதகம் எம்பி தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அரசியல் ரீதியாக ஊடகவியலாளர்களெல்லாம் பற்றி இங்கேயும் கதைச்சிருக்கார். மற்றது மக்களை பற்றியும் சில விஷயங்களை பொய்யான கருத்துக்கள் அப்படி சொல்றாங்க. எந்த ஊடகவியலாளர்கள் கதைச்சாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெளிவான இதுகள் தெரியாது. இன்றைக்கு வந்தவர் கொஞ்சம் எங்களுக்கு மனம் வேதனைப்படக்கூடிய சில விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். நாங்க இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் கூடியது இந்த காணியை விட்டு வேற எங்கேயும் நாங்க கலர்த்து வைக்க மாட்டோம். இந்த 7 நாள் போராட்டத்தில் இந்த ஊடகவியாளர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பலாபலனை தந்து எங்களுடைய நல்லது கெட்டதை அறிஞ்சு ஒவ்வொரு நாளும் இன்று முதலும் அவங்க போயிருக்காங்க.
வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். இதன்போது யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அமைச்சர் தெளிவூட்டினார். Very serious allegations against Sri Lanka. இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே நாம் அறிவோம். அது தொடர்பில் ஆராய்ந்து அவை யுத்த குற்றங்களா என நாம் தீர்மானிப்போம். இலங்கை ராணுவத்தினர் உலகில் உள்ள ஒழுக்கமான ராணுவம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. எனினும் ஏனைய ராணுவங்களைப் போன்று எமது ராணுவத்திலும் தவறிழைப்பவர்கள் உள்ளனர். விசாரணைகளின் ஊடாக தவறிழைத்தவர்கள் உள்ளனர் என்பது நிரூபிக்கப்பட்டால் அது தொடர்பில் நாம் நடவடிக்கை எடுப்போம். அதனூடாக எமது ராணுவத்தின் கௌரவத்தை நாம் பாதுகாப்போம். நீதிமன்றத்தின் ஊடாக யுத்த குற்றமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். மட்டக்களப்பு கல்குடாவில் நிர்மாணிக்கப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் தொடர்ந்தும் சர்ச்சை நிலவுகின்றது. இது தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகளும் தமது நிலைப்பாடுகளை தெரிவித்து வருகின்றனர். வவுனியாவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகனிடம் கல்குடா மதுபான தொழிற்சாலை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. நெல்லு சோளம் என்பதை வைத்து உற்பத்தி செய்வதாகத்தான் இந்த கொம்பனி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்படும். அதன் போர்வை அப்படி காட்டப்படும். ஆனால் இறுதியில் அது கொண்டைனர்ல ஸ்பிரிட் எடுத்து கலந்து வியாபாரம் செய்கிற கொம்பனியாகத்தான் அது இயங்கும். எனவேதான் அங்கேயும் அந்த மக்கள் அதை எதிர்க்கிறார்கள். இதுல இது சம்பந்தமா செய்தி சேகரிக்க சென்ற ஊடகங்களால் தாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு புலியான நடைமுறை. தங்கட அந்த தொழில் வியாபாரத்தை செய்யறதுக்காக ஊடகங்களால் தாக்கி இருக்கிறோம். அது ஒரு ஜனநாயகத்துக்கு 100% புறம்பான ஒரு விடயம். அதை இந்த நல்லாட்சி அரசில உரியவர்கள் சரியான முறையில குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிக பாரிய ஒரு குற்றம். அதே போலதான் இன்றைக்கு இதே எங்களுடைய இறைச்சி மாபியா வியாபாரத்தையும் இதற்கு ஒரு சரியான நடவடிக்கையை போலீஸ் மூலம் ஒரு உரிய விடயங்கள் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வரும். அதே போல மிகவும் அதிகப்படியாக மது அருந்தும் ஒரு மாவட்டமாகவும் மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது. எனவே அது மக்களின் சொந்த விருப்பத்துக்கு நாங்கள் அந்த பிரதேசத்துக்கு விட்டுவிட வேண்டிய என்ற தேவை இருக்கின்றது. இதேவேளை வவுனியாவில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் கல்குடா மதுபான தொழிற்சாலை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். தேவையில்லாத எங்களோட சமூகத்தை கெடுக்கிற வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கிழக்கு மாகாணத்தில் இப்போ ஒரு சாராய தொழிற்சாலையை கட்டுறது உங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் என்று சில பேர் சொல்லுவேன். ஆனால் சாராய தொழிற்சாலையை கட்டி பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து போட்டு அதே சாராய தொழிற்சாலை அந்த கொடுத்த காசை திருப்பி எடுக்கும். அது ஒரு தேவையில்லாத வேலையை செய்யணும். எவ்வளவோ செய்ய கிடைக்கும். இப்ப கிழக்கு மாகாணத்திலும் சரி எங்கட மாகாணத்திலும் சரி ஏற்கனவே இருந்த எத்தனையோ தொழிற்சாலைகள் மூடு விழா போட்டிருக்கு. இது முதலாளி மாற்ற லாபத்தை மாத்திரம் அடிப்படையா வச்சுக்கொண்டு இந்த வேலை திட்டத்தை செய்யணும். அதை படம் எடுக்க போன ஊடகவியலாளர் கூட தாக்கப்பட்டிருக்கணும். சண்டியன் வேலை ஒரு ஊடகவியலாளரை அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. கல்குடா மதுபான உற்பத்தி தொழிற்சாலைக்கான வரிச்சலுகை தொடர்பில் வடக்கு முதல்வரிடம் ஊடகவியலாளர்கள் நேற்று கேள்வி எழுப்பினர். எனக்கு இது சம்பந்தமான முழு விவரங்களும் தெரியாது. இது ஒரு பிரதி அமைச்சர் தன்னுடைய பேச்சிலே இதை குறிப்பிட்டிருக்கின்றார். அது இதுவரையிலே அது சட்டமாக்கப்பட்டதோ எனக்கு தெரியாது. அதாவது மற்ற மாவட்டங்களில் மற்ற மாகாணங்களில் கொடுக்கப்படும் விலக்குகள் எங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. நான் முழுமையாக அறிந்ததன் பிற்பாடுதான் அதை பற்றி கூற முடியும். மட்டக்களப்பு வாகரை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இணைத்தலைவர்களான பிரதி அமைச்சர் MS சமீர் அலி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் வாகரை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. டெங்கு விழிப்புணர்வு, சட்டவிரோத மதுபான உற்பத்தி, மின்சார பாவனையை குறைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் கல்குடா மதுபான தொழிற்சாலை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. கல்குடாவிலே உமுர்முலை என்ற பகுதியிலே தாவிக்கப்படுகின்ற அந்த மதுபான நிலைய உற்பத்தி நிலையத்திலே கூடுதலாக நெல்லுகள் மற்றும் சோளங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றது என்பதை நான் அறிகின்றேன். இவர்கள் அவ்வாறு அதனை உருவாக்கும் பட்சத்தில் இங்கே தற்போதும் கூட இந்த பகுதியிலே அரிசி தட்டுப்பாடு நிலவுதோ, சோழன் தட்டுப்பாடு நிலவுதோ. விவசாய சங்கம் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்களா? விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. இந்த மதுபான உற்பத்தியை மேற்கொள்ளுகின்ற அந்த பிரதிநிதிகளின் ஆதரவாளர்கள் மக்கள் மத்தியிலே சென்று கூறி கையொப்பம் எல்லாம் சிலரிடம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே மக்களுக்கு இனாமாக எல்லாம்
மானியமாக எல்லாம் உதவி செய்வதாக இவர்கள் கூறி தங்களது காரியத்தை முடிப்பதில் இவர்கள் பெருங்கவனம் செலுத்துகிறார்கள். அதனால் மக்கள் சிலர் ஏமாந்திருக்கிறார்கள். மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இவர்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை நீங்கள் நம்ப வேண்டாம். பொதுவாக இந்த மதுபான சாலையின் பின்னணியிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வாழச்சேனை பொருளை பற்றி பிரதேச சபையின் செயலாளருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக இருந்தால் அரச மட்டத்தில் இருந்துதான் அந்த அழுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அரச பெருந்தோட்ட இயக்கத்திற்கு சொந்தமான தமது தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டி ஹுனஸ்கிரிய தோட்ட தொழிலாளர்கள் 2வது நாளாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பொய்த்து போயுள்ளதாக தெரிவித்து இந்த தொழிலாளர்கள் நேற்று முதல் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்துக்கு தொடங்கணும், இன்னும் சரிவல்ல. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு இல்ல. 24ஆம் தேதி முடிவு தாரேன்னு சொன்னாங்க. 24ஆம் தேதி முடிவு கொடுக்கல. நாங்க பெரிய கஷ்டத்துல நடுரோட்ல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்மானமாக்கி கொடுங்க. 25 நாள் வேலை, எங்க தொழிலாளர் 25 நாள் வேலை கேட்டிருக்கோம். அதை முடியாட்டி நீங்க வேற என்னமாவது ஒரு கொடுத்து எங்களை மேல்மையாக்கி நாங்க எதிர்பார்த்தோம். எங்களுக்கு எது விதமான ஒரு வேலைகள் நடக்கல. இன்றும் நாங்க பாட கட்டி இவ்வளவு தூரம் போராடி வந்தது எங்களுக்கு ஆத்திரம் தாங்க இயலாது. ரோட்ல வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சி துவஞ்சி உங்ககிட்ட நாங்க வந்து போராடுறோம். 25 நாள் வேலை கேட்டுதான் தோட்டத்தை பிரிச்சு கொடுத்தா ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுக்க சொல்லித்தான் நாங்க தோட்டத்துல கேட்கிறோம். தங்களின் தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி தொடக்கம் மார்ச் மாதம் 3ஆம் திகதி வரை உன்னஸ்கிரிய தோட்ட தொழிலாளர்கள் இரவு பகலாக கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கின் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட கடற்படை உறுப்பினர்கள் 3 வசிப்பிடங்களை கண்டறிவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. ரவிராஜ் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கடற்படை உறுப்பினர்கள் 3 அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டனர். ரவிராஜ் படுகொலை வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடுமாறு கோரி சசிகலா ரவிராஜ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மீளாய்வு மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான HTJ மடவல மற்றும் LCD தெஹிதனி ஆகியோர் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரரான சசிகலா சார்பாக சட்டத்தரணி MA சுமந்திரன் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தார். ரவிராஜ் கொலை வழக்கில் விடுதலை பெற்றுள்ள கடற்படை உறுப்பினர்கள் 3 பதிவிடங்களை கண்டறிய முடியாதுள்ளதால் அவர்களிடம் நீதிமன்ற அறிவித்தலை கையளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிட்டார். மனுதாரர் தரப்பு சட்டத்தரணியின் காரணங்களை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனு தொடர்பான விசாரணையை ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்தது. ரவிராஜ் அவர்களுடைய கொலை சம்பந்தமாக அவருடைய மனைவி செய்திருக்கின்ற மீளாய்வு மனு இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வந்தது. அந்த மீளாய்வு மனு சம்பந்தமாக அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸ் திரும்பவும் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது என்று கடற்படை தளபதி அறிவித்திருக்கிறார். அதிலே முக்கியமான சந்தேக நபர் தற்போது இன்னொரு வழக்கிலேயும் பிரதான சந்தேக நபராக இருப்பதாகவும் அது சம்பந்தமாக நீதவான் நீதிமன்றம் பிடிவராந்து அவருக்கு எதிராக வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறை அத்தியட்சருக்கு நீதிமன்றம் ஒரு விசேட பணிப்புரையை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. இந்த 3 பேரையும் கண்டுபிடித்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விவரங்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும். சவுதி அரேபியாவில் பல மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்த பெண்ணின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. மஸ்கெலியா ஸ்ட்ரெஸ்பி சூரியகந்த தோட்டத்தை சேர்ந்த பழனியாண்டி கற்பகவள்ளி எனும் 3 பிள்ளைகளின் தாயொருவர் பல மாதங்களுக்கு பின்னர் சடலமாக கொண்டு வரப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு பணிப்பெண்ணாக சவுதி அரேபியாவிற்கு சென்ற குறித்த பெண் ஒலையா பபா எனும் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி உயிரிழந்ததாக உறவினர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டது. உயிரிழந்த 41 வயதான குறித்த பெண்ணின் சடலத்தை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவை பலனளிக்கவில்லை என
என உறவினர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் 5 மாதங்களின் பின்னர் கடந்த 25ஆம் தேதி பெண்ணின் சடலம் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் சடலம் இன்று காலை உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் இறுதி கிரியைகள் இன்று காலை நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். மாரடைப்பினால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் தெரிவிக்கின்ற போதிலும் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஹார்ட் அட்டாக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு ஸ்ரீலங்காவில இருந்து நாங்க இங்க போஸ்ட்மார்ட்டம் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்ட்டு நாங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னோம். எங்க அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்ஸே இல்லை. எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை தானே எங்க அக்காவுக்கு அதிர்ச்சி அப்படி ஹார்ட் அட்டாக் வரணும் ஒன்றும் இல்லாத இந்த 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 3 பிள்ளைங்க மட்டும்தான் இப்ப தனியா நிக்குதுங்க. அம்மா இல்ல அப்பா இல்லாம. எங்க அக்கா விட்டு மரணத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 100 மீட்டர் ஓட்டத்தில் தெற்காசிய சாம்பியனான ருமேஷ் கராத்நாயக் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் ஜனரஞ்சக விருதுக்கு பிரேரிக்கப்பட்டுள்ளார். விருது வழங்கல் விழா எதிர்வரும் 31ஆம் தேதி ரத்மலான ஸ்டீன் கழகத்தில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.